அம்மா எங்க போயிருச்சு? அம்மா தானே வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்குதான் மாச்சி. எங்க போச்சு? அப்படி வெளியே போறதா இருந்தா காலையிலே நான் கிளம்புறப்பே சொல்லியிருக்கோம். ஆனா அங்க போறேன் இங்க போறேன்ட்டு. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எங்க போயிருக்கு? யார பார்க்க போயிருக்கு? என்ன ஆச்சு? தாத்தா இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா இந்த வயசான கிழவி என்ன பண்ணுவா சொல்லு. ஆமா, இந்த வயசான கிழவி கிட்ட அவங்க பொண்ணு எங்க போறதுன்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லையாக்கும். இல்லத்தா, எங்க சொன்னா என்கிட்ட போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனா. சரி, வெளியே போறப்ப நம்மளும் எங்க போறேன்னு கேட்க கூடாதுல்ல. அது நாகரிகம் இல்ல. அதனால நானும் எதுவும் கேட்டுக்கல. ஓஹோ அப்படியா? சரி, வீட்டுக்கு வரட்டும். ஆமாடா, நானே கேட்டுக்கிறேன். ஐயோ, என் முன்ன இவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. இவ வேற என் வாய் கழுவிட்டு இருக்கா. என்ன மச்சி வாய் குளறுது? அது ஒண்ணும் இல்ல. வெத்தலை போட்டது. வெத்தலை போட்டேனா அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஓஹோ அதனாலதானா? ஆமா ஆமா. காலேஜ் முடிஞ்சு வந்தோடனே சாப்பிடுங்க, பசிக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டு போறேன், சாப்பிட சொல்லுமான்னு சொன்னா. சரி, அம்மா ஏதோ உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடுவேன் போவேன். இல்ல அம்மா வரட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அத்தி, உங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டா, எட்டு போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்னமாச்சி? அடியாத்தி, நீயே வந்துட்டியா? என்ன மாச்சி பேசிட்டு இருக்க? உங்க அம்மா எங்க போனா எங்க போனான்னு உங்க தங்கச்சி என்கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. ஏண்டி, அம்மா ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்கோம். இதுக்கே அம்மாச்சி கிட்ட எம்புட்டு கேள்வி கேட்கற? அம்மாச்சி நம்ம கிட்ட நல்லா போய் சொல்லுது. 2 பேரும் காலேஜ் கிளம்பிட்டோம். அம்மாவும் அம்மாச்சி தான் வீட்டுல இருக்காங்க. வெளியே போறப்ப அம்மாச்சி எதுவும் சொல்லாமையா போயிருக்கோம். அம்மாச்சி ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுதுக்கா. அதான் இப்பெல்லாம் பேசுது. பாருத்தா அவ எப்படி பேசுறான்ட்டு. ஏய், ஏன்டி இப்படி? அம்மாச்சிக்கே முடியல, சளி பிடிச்சிக்கிச்சு. போட்டு என்னை பாடா படுத்துற. வெளியே போனா அம்மா திரும்பி வந்துருவாங்க. வந்த உடனே நீயே கேளு, எங்க போனா ஏது போனன்ட்டு. அம்மாச்சியை பிடிச்சி நொய் எடுத்துட்டு இருக்க. அம்மா மேகி தான் செஞ்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கா. உனக்கு பிடிக்கும்ல, போய் சாப்பிடு போ. போய் சாப்பிடு போ. நீ வரல அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடுறீ. நீ வரலன்னா நானே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். பரவாயில்ல, நீயே சாப்பிடு, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். சரி, நான் போய் சாப்பிடுறேன். உன்னை அப்பவே போ சொல்லியாச்சு. இதான் இங்க உட்காந்துட்டு இம்படி கேள்வி கேட்கற. சரி போறேன்க்கா. அம்மாச்சி, உனக்கு நூடுல்ஸ் வேணுமா? என்னத்தா என்ன சொல்றீங்க? நூடுல்ஸ் வேணுமான்னு கேட்டேன். ஐய, அதெல்லாம் வேணாத்தா, எனக்குலாம் அந்த தொண்டைக்குள்ள இறங்கவே இறங்காது. நீங்க வேணா போய் சாப்பிடுங்கத்தா. அந்த இட்லி தோசை சாப்பாடை விட மற்றது எதுவுமே இறங்காது. சரி சரி, நான் போய் சாப்பிடுறேன். சரித்தா. அம்மாச்சி. என்னத்தா? அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கோம், நீ தான் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. அது இல்லத்தா, சொல்லிட்டு தான் போனா. சொல்லிட்டு தான் போனாங்களா? அப்புறம் எங்ககிட்ட மறைக்கிற? அதுவா, உன் தங்கச்சி உள்ளார சாப்பிட்றா, என்னன்னு சொல்லு. உங்க அம்மா உங்க பெரியம்மா பார்க்க போயிருக்காடா. ஏன், என்னாச்சு? ஏன் நிச்சயத்துக்குலாம் வந்தாங்களே, அப்புறம் இப்ப பார்க்க போயிருக்காங்க? ஏதோ உடம்பு சரியில்லையா? யாரு, பெரியம்மாக்கா? ஆமா, அதுக்காக தான் பார்க்க போயிருக்கா. அம்மா அங்க போனதை ஏன் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உங்க அம்மா போறப்பயே சொல்லிட்டு தாயா போனா. ஜோதிகிட்ட மட்டும் ஏதோ சொல்லிடாத, என்ன இதுன்னு ஆராய்ச்சி பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. வாதிக்கிட்ட வேணா சொல்லு அப்படின்னா. நான் பொண்ணு சொல்ற மாதிரி தான் இவ்வளவு நடந்துக்கிறா. எது வராததுமா எங்க போயிருக்கு எங்க போயிருக்குன்னு துருவி துருவி என்கிட்ட கேள்வியா கேட்கறா. சின்ன பிள்ளை தானே, அப்படிதான் கேட்பா. யாரு இது சின்ன பிள்ளையாக்கும்? காலேஜுக்கு போது எல்லாம் அந்த கேள்வியா கேக்குது. அவளுக்கு இன்னும் பக்குவம் பத்தல. பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அவளும் என்னை மாதிரி மாறிடுவா. அம்மா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணா. நீ எங்க இருக்குன்னு அவள்கிட்ட கேட்டு பாக்குறியா? சரி மாச்சி. அம்மா, இதோ அம்மாவே வந்துருச்சு. அப்பா, எங்கடி நீ மட்டும் தான் இருக்க? ஜோதி எங்க? ஜோதி எங்கடி? அவ சாப்பிட்றாமா? ஓஹோ அப்படியா? சரி, பெரியமாக்கு என்னாச்சு? எதுக்கு அவங்கள பார்க்க போன? நான் விஷயம் எல்லாத்தையும் பாப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஓஹோ அப்படியா? ஜோதிட்ட சொல்லாத, பாப்பா கிட்ட மட்டும் சொல்லுன. எதுவும் சொல்லலமா. என்னாச்சுமா, உடம்பு சரியில்லையா? மெதுவா பேசுடி, ஏன்டி நீ வேற? காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். இதுல என்னம்மா தப்பு இருக்கு? பெரியமாக்கு முடியல, நீ போய் பார்க்க போயிருக்க. அவையே கத்த போறா, திட்ட போறா. அதுக்கு இல்லடி, முதல்ல உடம்பு முடியல வீட்டுக்கு பார்க்க போனப்பயே ஏன் அங்க போன, எதுக்கு அங்க போன நீ திட்டினா. அப்படியா? அட ஆமாமா, அதுக்காக தான் அவள்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எதுவும் சின்னம்மாவிட்ட எதுவும் சொல்லலத்தா. சரி, என்னாச்சு அவளுக்கு? அந்த கூத்த ஏமா கேக்குற? ஓப்படியார் பண்ற அலப்பற பெருசா இருக்கு. ஏமா, என்ன சொல்றாங்க? என்னத்த சொல்லும். சாப்பிட்டியா இல்லையாடி? இல்லம்மா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நூடுல்ஸை சாப்பிட்றி, ஆறி போச்சு, நல்லாவே இருக்காதே. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, விஷயத்த சொல்லு. பாதி பாப்பா நிச்சயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேதியா போயிட்டு இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க யாரோ கண்ணு வச்சிட்டாங்களாம். யாரம்மா? உங்க பெரியமாவ. என்னம்மா, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க அவங்கள பார்த்து கண்ணு வச்சிட்டாங்களா? ஆமா, அதுதான் காரணமா. அப்புறம் இன்னொன்னு வேற சொல்றாங்க. என்னதுடி? நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டதே இது ஒத்துக்கலையா, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சான். என்னடி இது கூத்தா இருக்கு? சுவாதி பேத்தி நிச்சயத்தப்ப ஸ்டேஜ்ல அம்புட்டு அழகா இருந்தா. நான் அழகா இருந்தேனா? ஆத்தாடி, ஆமாமா, நீ அம்புட்டு அழகா இருந்த. அப்பயும் உனக்கு திருஷ்டி சுத்தி போட்டுருக்கணும், மறந்தாச்சு. இப்ப என்னன்னா, ஓப்படியா இருக்காரு இம்புட்டி விஷயத்த சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது காமெடியா? அவங்க லேசுப்பட்ட ஆள் கிடையாது. ஆமாண்டி, வீட்டுக்கு வந்தப்பே என்ன தனியா கூட்டிட்டு போய், ஏன் உங்க மருமக வரல, ஏன் என்னாச்சு ஏதாச்சுன்னு நீ கேள்வியா கேட்டா. இதுவும் இல்லாம பையன் ஒரு மாதிரியா இருக்காரு, வாட்டத்தோடய இருக்காரு, என்னாச்சு
எதுவும் பிரச்சனையோ அதான் உங்க வீட்டுக்காரமா வரலையோ அப்படின்னு நீ கேள்வி கேட்டு என்னை ஒரு வழி ஆக்கிட்ட. நீ ஏன் கூட தானே இருக்க சொன்னேன். கீழே போய் உட்காந்தனாலதான் உன்னைய கூப்பிட்டு வீட்டுல என்ன ஆச்சு ஏதாச்சும் உன் பிரச்சனையை கேட்கறாங்க உங்ககிட்ட. என்னன்னா ஏன் பேச்சை கேட்கறியா நீ? டைம்ல நான் மேடைக்கு நான் வர முடியுமா? இல்ல அங்க வந்தா கூட பாக்குறவங்க என்னை ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏமா நீ இப்பெல்லாம் பேசுற? ஏன்னா சாமி மாதிரி பாக்குறவங்க 1000 சொல்லட்டு என்ன வேணா பேசட்டும். தக நீ எதுக்கு கீழே தனியா உட்காந்துட்டு இருந்தியாக்கும்? சரி விடுத்த. நீ இப்பதான் என்கிட்ட சொல்ற, முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா அதை விடு. நீ என்ன சின்ன ஓப்படியா இருக்கிட்ட? நான் என்னத்த சொல்லுவேன்? சரியில்ல வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பாடா வேற எதுவும் சொல்லலமா? வேற என்னத்த சொல்றதுக்கு? அப்ப நம்ம வீட்டு விஷயத்தை எல்லார்கிட்டே சொல்லிட்டு இருப்பேனா? என்கிட்டவே இப்பதான் சொன்னேன். ஆமா உன்கிட்டே இப்பதான் சொல்றேன். அவகிட்ட போய் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பேனா? அவ்வளவுதான், 1க்கு 2 கோழி முட்டி விட்டு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவா. செஞ்சாலும் செய்வாங்கம்மா. நல்ல வேலை. சரி விடுமாச்சி, ஆனது ஆயிருச்சு. என்னத்தா? அம்மா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. அத்தான் இப்பெல்லாம் பிரச்சனை பண்றாங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுது எல்லாமே அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா உங்க அத்தைக்காரி பண்றதுலாம் ரொம்ப ஓவரு. விடுமாச்சி பாத்துக்கலாம். அதுவும் அவங்க அப்படி போறாங்களோ போகட்டும் விடு. நம்மளை தேடி அவங்க வந்துதானே ஆகணும். நாளைக்கு தான் அவங்க தனியா இருப்பாங்க. ஆமா அதுவும் வாஸ்தவம் தான். மாமாக்கு கஷ்டம். உங்க மாமனும் யோசிக்க மாட்டேங்கிறான். பொன்னாடி கூட இருக்கிறனாலும் இருக்க மாட்டேங்கிறான். அத்தை சொல்லணும், உங்க வாங்கன்னு கூப்பிடணும். உங்களை வீட்டோட துரத்தி விட்டா மாமா என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி விடுமா, ஏன் இப்ப பேசிக்கிட்டு ஓடி நீ போய் சாப்பிடு போ. சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. என்னாடினா என்கிட்ட எவ்வளவு விஷயத்த மறைக்கிறீங்க? என்னாடி சொல்ற? நான் எங்கடி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சேன்? அம்மா நிறுத்துமா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டேன். என்னடி சொல்ற? ஆமாமா, எனக்கு எதுவும் தெரியக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மறைக்கிறீல. இப்ப என்ன நான் பண்ணிட்டேனுங்கிறேன். உனக்கு எது விஷயம் தெரிஞ்சாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. என்ன எது சொன்னாலும் நீ அவங்க வீட்டுல நேரடியா போய் கேட்டுருவ. அதுக்காக தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அக்காக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. இதுல என்ன இருக்கு? சும்மா நிறுத்துக்கா. உனக்கு தெரியல, ஆனா எனக்கு மட்டும் எல்லாம் தெரியக்கூடாது. உனக்கு தெரிஞ்சா நீ வெளிப்படையா எல்லார்கிட்ட பேசிடுவ. வீட்டுல போய் சண்டை போட்டுருவாங்க தான் அம்மா எதுவும். ஆமா உன்னை சொல்லிருங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இதே தான் சொல்றீங்க. அதுக்கு இல்லடி, போன தடவை அவங்க அப்பைய பார்க்க போனப்பயே பார்க்க பிடிக்கல, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. உன்கிட்ட எதாச்சியா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீ போய் அவங்கள்ட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்ட. அதுக்காக அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க நினைக்கிறேன். ஏமா சுவாதி அக்கா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்றீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, மறைக்கிறீங்க. என்னமா நியாயம்? ஜோதி ஏன்டி இதை போய் பெருசா நினைக்கிற? அம்மா நீ எது சொன்னாலும் கோவப்படுவேன்னு உன்கிட்ட மறைச்சிருக்கலாம். நீ சும்மா இருக்கா? மாதிரி நான் போய் அப்பைய திட்டவும் அப்பா கிட்ட மாட்டி விடப்பயே அப்பா என்ன எவ்வளவு தூரம் அடிக்க வந்தாரு பாத்தில? எல்லாம் யாரால? இந்த அம்மாவால தானே. இனிமேட்டு எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்றேன். கிட்ட மறைச்சு நான் என்ன பண்ண போறேன்? அம்மா இப்ப சொல்லி என்னமா போதே? ஏத்தா இப்படி கோவப்படுற? நீ சின்ன பிள்ளை, ரத்தம் சூடா இருக்கும். அப்பா பத்தி எது சொன்னா நீ கோவப்படுவேன்னா எதுவும் சொல்லாம விட்டுருப்பாங்க. கதை இப்படி கோவப்படுறது நியாயம் இல்லத்தா. நம்ம அம்மா நம்ம அக்கா, விட்டு தள்ளுத்தா. இதுக்காக பிரிஞ்சு பேசாத. அப்பையில இருந்து பாக்குறேன் மாச்சி, பொண்ணு இப்படிதான் பண்றாங்க. அதோட சேர்ந்து அக்காவும் இப்படிதான் பண்ணுது. மத்தபடினா இது ஏன் தங்கச்சி பாசம் அப்பெல்லாம் பேசுறாங்க. மட்டும் எங்க போச்சு? உன்கிட்ட சொல்லாம போறது தப்புதான். அம்மா கிட்ட நான் தான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தப்புதான் பண்ணிட்டேன்டி. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். வளர வளர சின்ன பிள்ளையா இருக்கேன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீ வீட்டு சூழ்நிலை பார்த்து நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்றேன். சரியா? வா இங்க அம்மா கிட்ட வந்து உட்காரு. ஒண்ணு வேண்டாமா, நான் சாப்பிட போனதுக்கு அப்புறம் அக்கா கிட்ட சொல்றேன். சரி விடுமா, கொஞ்ச நாளைக்கு கோவமா தான் இருப்பா, அப்புறம் சரியாயிரும். இப்படியே சொல்லிட்டுங்க. கோவமா தான் இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன்ட்டு. யாரும் என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. வீட்டுல என்னை பிரிச்சு பாத்துட்டீங்களே, நீங்க யாரோ நான் யாரோ. இனிமே என்கிட்ட யார் எதுவும் பேசாதீங்க. ஆர்மா அவ எப்படி பேசிட்டு போறான்ட்டு நல்லதுக்கு தானே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். படிக்கிற பிள்ளை, அவன் மனசுல எல்லாம் பதியக்கூடாது. சண்டை நடக்கிறது போறது வரது எல்லாம் தெரியக்கூடாதுதான். நான் அவ எல்லாம் கோவப்படுவான்ட்டு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ பாருமா எப்படி பேசிட்டு போறான்ட்டு. சின்ன பிள்ளை, அது மனசுல கோவம் உண்டாயிடுச்சு. அதுக்காக இப்படியா பேசுவா? இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன் நானு. இப்ப கூட அவன் மாறவே இல்ல. ஏமா அழுதுட்டு இருக்க? இப்ப கோவப்பட்டாலும் நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனா வந்து அவளே பேச போறாமா. கண்டிப்பா பேசுவா, நீ விடுமா. எதுக்குமா நீ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க? இருந்தாலும் உன் தங்கச்சி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடி. அவ வீட்டு விஷயத்தை எதை மறைச்சா நீ போட்டு கோவப்படுற? உன் தங்கச்சி போற இடத்துல எப்படி இருக்க போறா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. அம்மாச்சி சொன்ன மாதிரி அவ சின்ன பிள்ளை, போவும் அவளே புரிஞ்சுக்குவாமா. என்னத்த புரிஞ்சுக்க போறா? அந்த மாதிரி பக்கம் அவளுக்கு எப்பதான் வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாம் மாப்பிள்ள மாதிரிதான். ஆமா இதை சொல்ற பாத்தியா? அவரை மாதிரிதான் இவ்வளவு வந்திருக்கா. அப்படியே அப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டே இருப்பாரு. சொல்லிடக்கூடாது. சாப்பிடாம கிளம்பிட்டேன்னு அம்மாச்சி சொல்லுச்சு. சாப்பிடு போ. ஒன்னும் வேண்டாம். இப்படிலாம் சொல்லாதத்தா. வயிற்றா பட்னியா போடக்கூடாது. வந்து சாப்பிடுவா. சாப்பிடலன்னு அப்புறம் அம்மாச்சி சாப்பிடாம இருக்கும். ஆமா ஒன்னு சொல்லிடு நீயே, சாப்பிடன்னு அம்மாச்சி சாப்பிடாதுன்னு. அம்மா என்னம்மா? சரி வாங்க சாப்பிடலாம். நுள்ளு செஞ்சிருக்கல, வந்து சாப்பிடுவா. சரிம்மா. ஜோதி, ஜோதிமா என்கிட்ட எதுவும் பேசாத. நான் தான் சொன்னேன் அவ ரொம்ப கோவத்துல இருக்க, அதுவும் பேசாத நீயே. நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. பார்த்தா போய் சாப்பிடுவோம். நான் என்ன சொல்லுவேன் எது சொல்லுவேன்? இந்த பாலா போன மனுஷன் நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிறாரே.
தூங்க போற நேரத்துல எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? ஒப்பாரி வைக்கிறேனா? என்னை பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? தூங்க போற நேரத்துல இப்படி அழுதினா என்னடி சொல்லுவாங்க? என்னத்த சொல்றது இல்ல ஏதோ சொல்றது. அந்த பேங்க்குக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப என்ன சரி வர போக கூட மாட்டேங்கிற நீ. என்னத்தையா சொல்றது நானும்? எனக்கு வயசாயிடுச்சுல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னா என்னையா சொல்றது? வயிற்று பொழப்புக்கு நம்ம என்ன பண்றது? அதான் என்னால முடிய மாட்டேங்குதே, வயசும் ஆயிருச்சு. வயசானா நம்ம சாப்பாடுக்கு என்னையா பண்றது? சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாட்ச்மேன் வேலைக்கு போய் 10 நாள் ஆச்சு. அப்படியே இருந்தா என்னையா சொல்றது? பெத்தமாவன் அவன் என்ன எதிர் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் நம்ம தலை எழுத்து. எங்களை பெத்து நல்லபடியா வளர்த்தோம். கடைசி காலத்துல அதுங்க நம்மள பார்க்க மாட்டேங்குதுங்க. ஆமா இதை உன்னை சொல்லிக்கோ. பையன் கண்டுக்கலைன்னா விட்டுரு, அதுக்காக நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்க? யோ என்னையா சொல்லிட்டு இருக்க நீ? நமக்கு பிறந்தது 2 புள்ள. நம்ம மாமன் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு சுத்தமா கண்டுக்க மாட்டேங்கிறான். நம்மள பார்க்க கூட மாட்டேங்கிறான். ஏன் காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம பொண்ணு புஷ்பா இருக்கால, அப்புறம் ஏன் அழுவுற? எதுவா இருந்தாலும் பாத்துக்குவா, விடு. ஏ கூடி கேட்ட கிளவா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்ச? இல்ல என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னடி ஏன் இப்படி நேரம் அழுதுட்டு பேசிட்டு இருந்தா இப்படி கோவமா பேசுற? கவலைப்படாத, நம்ம பொண்ணு புஷ்பா இருக்கா, அவ பாத்துக்குவான்னு சொன்னேன். அதுக்கேண்டி இப்படி கோவம்? கோவப்படாம என்னத்தையா பண்றது? இந்த வீட்டை விட்டு போனப்பே அந்த பேச்சு பேசிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன இது கூட நம்ம பார்க்க உள்ள ஒரு போன் கூட பண்ணல. நம்ம பொண்ணு புஷ்பா மட்டும் தான் பேசினாலா? நீ எதுவும் பேசவே இல்லையா? மாப்பிள்ள கூட சண்டை போட்டு இங்க வந்தாலும் இப்படா வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்ச ஆளுதான் நீ. பாட்டுக்கு சமனையே இங்க இருந்திருப்பா. நீ என்னன்னா வந்த வாக்குல எப்படிலாம் பேசுன? அது தப்பு இல்லையா? நம்ம புள்ள புஷ்பா பேசுறது மட்டும் தப்பா போச்சா? என்னையா மவளை பார்க்கணும் ஆசை வந்துருச்சோ? எதுவா இருந்தாலும் பாத்துக்குவா செஞ்சுக்குவான்னு அப்படி தோணிருச்சா உனக்கு? இப்பெல்லாம் பேசுறியோ? நீ வேலை வீட்டுக்கு போயிருந்தா நம்மளையும் அடுத்தவங்களை தேடணும் பாக்கணும். சொல்லு பாப்போம். நான் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீ வேணா வேலைக்கு போ, நான் வீட்டுல உட்காந்துருக்கேன். ஆமா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வேலைக்கு போய் சம்பாரிச்சு எடுத்துட்டு வருவேனா இந்த நல்லா வக்கனையா உட்காந்து சாப்பிடுவானா? ஓ உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்னால இப்ப முடிய மாட்டேங்குது. ஒரு வேற வந்துருச்சு, கை கால் வலி கால் குடைச்சுன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எப்படியா வேலைக்கு போக முடியும்? விட 5 வயசு பெரியவன் நானு. நாளே முடியாதப்ப நான் மட்டும் எப்படி வேலைக்கு போக முடியும்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சாப்பிடறதுக்கு நம்ம மருந்து மாத்திரை செலவுக்குலாம் என்னையா பண்றது? இது ஏதோ சொந்த வீடா போனதுனால பிரச்சனை இல்லாம போயிருச்சு. வாடகை கூட கழிச்சுக்கலாம். இப்ப சாப்பாட்டுக்கும் மருந்து செலவுக்குலாம் என்ன பண்ணுவ? சொல்லியா? அதான் என்ன பண்றது, நம்ம பொண்ணு புஷ்பாவை தான் போய் பார்க்கணும். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்ன எனக்கு செம்மக்கம் வந்துரியா கிழவா? என்னமோ புஷ்பா புஷ்பா. உன் புஷ்பா மாவளை நல்லா பார்த்தாலும் சும்மா சொல்லாதடி. உங்க முடியாதப்ப ஏன் காது கேட்காம இருந்தப்ப மாப்பிள்ள தானே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாரு. நம்ம பொண்ணு வீட்டுக்கு போனாலும் அதுக்கும் தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுப்பாளே. எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? பொண்ணு வீட்டுக்கு போனாலே கறி காய்ச்சி கொடுப்பாளே. அந்த கறி தின்ற வேலை என்னைக்கு விட மாட்டேன். கறி காய்ச்சி கொடுப்பா கறி காய்ச்சி கொடுப்பானா சொல்லிட்டு இருப்பே நீ. நீ வேணா உன் பொண்ணு செஞ்சதான் மறக்கலாம், என்னைக்கும் நம்ம பொண்ணு புஷ்பா செஞ்சதை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க குடும்பத்தை எதிர்த்து நமக்காக எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கா, பாடுபட்டு இருக்கா. கிழிச்சா பாடுபட்டானா பாடுபட்டு. சும்மா நிறுத்திடி. உன் பேச்சை கேட்டு நானும் என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி விட்டேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். போய் கஷ்டம் நின்னா கூட பாச்சு ஏதாச்சுன்னு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவா. உன் பொண்ணு வான்னு கூப்பிடுவா. ஆமாண்டி, பொண்ணு உன் மேல வேணா கோவமா இருக்கலாம். அப்பா அப்பான்னு என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. வேணா இங்க இருந்து கஷ்டப்பட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா விடிஞ்சா என் பொண்ணை போய் நான் பார்க்க தான் போறேன். பாத்து என்னத்த பண்ண போறியா? பிச்சை எடுக்கிறோம் காசு கொடுமான்னு கேட்க போறியா? சி இப்படியா பேசுவ நீ? புஷ்பா அப்படிலாம் நடந்துக்க மாட்டா. நீ வேணா பாத்துட்டே இரு. நீ போறேங்கிற நீ தான் கூட வரணும். மரமட தலையா, நான் எதுக்கு அங்க வரணும்? இந்த அவசியம் இல்ல. நீ வேணா கிளம்பு. தானே பார்த்தேன், சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறவ. தப்பி நீ பண்ணிட்டு நீ வரமாட்டேங்கிற பத்தியா? இவ்வளவு வைராகேண்டி உனக்கு. ஆமா அப்படிதான். இப்பெல்லாம் இப்படிதான் பொழைக்க முடியும். தாண்டிட்டு சாவதான் முடியும். காசு பணம் இல்லாதப்ப என்ன பண்றது? இல்லதான் தேடி போனோம். நீலாம் என்னைக்கு திருந்த மாட்டாயா? நீ வேணா எப்படி வேணா போ, நான் வரவே மாட்டேன். நாளைக்கு உன் பொண்ணு வீட்டுக்கு போனாலும் நீ அடைச்சி வீட்டை விட்டு துரத்தி விட்டு திரும்ப நீ இங்கதான் வந்தாவணும். அப்ப மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவ? பாக்குறேன்டி நானும் என்னதான் நடக்குதுன்னு. உள் மனசு சொல்லுது என் பொண்ணு அப்படி இருக்க மாட்டான்ட்டு. போயா போ, போய் தூங்கு. பெரிய வியாக்கண பேச்செல்லாம் பேசுறான் கிழவன். நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப போய் தூங்கு போ. பொண்ணு வீட்டுக்கு போறேன், என் பொண்ணு இனிமே இருக்கா நினைச்சு நான் கண்ண முடி நல்லா தூங்க தான் போறேன். நான் நீ தான் எப்படியே இருக்கே, உனக்கு என்ன? என்னமோ பண்ணு, நான் சொல்றதா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் செய்யா. சொல்றதா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிக்கோ. எனக்கு என்ன வந்துச்சு? நானும் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வருது.